மத்திய அரசின் சி பிரிவு மற்றும் கெஜெட் அல்லாத பி பிரிவு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிப்பு. அதிகபட்சமாக 7,000 ரூபாய் வரை வழங்க மத்திய அரசு ஒப்புதல். மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படியில் மேலும் 4% உயர்த்தப்பட வாய்ப்பு. இன்று நடைபெறும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்படும் என தகவல். இஸ்ரேலில் இருந்து 286 இந்திய பயணிகள் 18 நேபாள நாட்டவர்களுடன் 5வது விமானம் டெல்லி வருகை. விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தேசிய கொடியை வழங்கி வரவேற்றார். மாணவர்களிடையே போதைப்பொருள் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். சென்னை, செங்கை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட சட்டம் ஒழுங்குநிலை தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். போதைப் பொருட்கள், குட்கா, பான் மசாலா தடுப்பு குறித்த நடவடிக்கைகளை ஆய்வு செய்வதோடு உள்துறை செயலாளரும் தலைமைச் செயலாளரும் அது மீது தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஆர்எஸ் மங்கலம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு பெற்றுத்தராமல் திமுக அரசு துரோகம் இழைத்துவிட்டதாக குற்றச்சாட்டு. உடனடியாக பெற்றுத்தர வலியுறுத்தி திருவாடானையில் வரும் 19ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தும் என இபிஎஸ் அறிவிப்பு. சனாதனத்தை வெள்ளைக்காரர்களாலேயே அழிக்க முடியவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. 1802ஆம் ஆண்டு ஆங்கிலேய கலெக்டர் வில்லியம் காரோ வேதநாயகி அம்மனை தரிசித்த வரலாறு உள்ளது எனவும் பவானியில் பேச்சு. 1802 வில்லியம் கலெக்டர் ஐயா வேதநாயகி அம்மனை தரிசிக்க சென்ற பொழுது ஊர் மக்கள் உள்ள விடல. ஒன்று அவர் கிறிஸ்தவர், இன்னொன்று வெளிநாட்டுக்காரர். இந்த கோயிலுக்குள்ள அனுமதி இல்லை என்று சொன்ன பொழுது அவர் வேண்டுகோளுக்கு இணங்க கோயில் என்ற 3 ஓட்டையை போட்டு வெளியே இருந்து வில்லியம் வேதநாயகி அம்மனை தரிசிக்கிறார். மக்கள் பிரச்சினை குறித்து பேரவையில் கேள்வி கேட்டால் தெர்மாக்கோல் பற்றி கூறி தம்மை கிண்டல் செய்வதாக செல்லூர் ராஜு பேச்சு. நான் எப்பங்க இந்த திட்டம் முடியும் கேட்டா அதுக்கான துறைமுகம் தெர்மாக்கோல் சொல்றாரு. தெர்மாக்கோல் நானாடா செல்லூர் ராஜா போய் அறிஞர் பண்ணா ஆய்வு சொன்ன மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காரு, பொறியாளர் இருக்காரு, அவரெல்லாம் விட்டுட்டாங்க. நம்மளை தான் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இன்னும் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. சதுரங்க வேட்டை திரைப்படம் போல மக்களை அரசு ஏமாற்றுவதாகவும் மதுரையில் நடந்த கூட்டத்தில் கருத்து. வடகிழக்கு பருவமழை வருகிற 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதிக்குள் தொடங்க சாதகமான சூழல். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திண்டிவனத்தில் நகைக்கடை கல்லாவில் இருந்து 5 சவரன் தங்க நகை திருட்டு. நகை வாங்குவது போல நடித்து திருடிய 2 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா விழாவில் பக்தர்கள் திரண்டனர். அம்பாள் பார்வதி திருக்கோலத்தில் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலிப்பு. கரூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த 2 இருசக்கர வாகனங்களை பின்னால் வந்து பக்கவாட்டில் இடித்து தள்ளிய கார். பைக்குகளில் சென்ற 3 பேர் காயமடைந்த நிலையில் நிற்காமல் தப்பிச் சென்ற கார் ஓட்டுநருக்கு வலைவீச்சு. புதுச்சேரி பிராவிடன்ஸ் மாலில் உள்ள திரையரங்கு வளாகத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் உள்ளிருப்பு போராட்டம். புதுவை அரசு அனுமதி அளித்தும் லியோ படத்தை காலை 7 மணிக்கு திரையிட மறுப்பதாக புகார். மதுரை ஆவினில் முறைகேடாக நியமனம் செய்யப்பட்டவர்களின் பணி ஆணைகளை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. எழுத்துத் தேர்வு முடிந்ததும் அதன் முடிவுகளை குப்பையில் வீசிவிட்டு வேண்டியவர்கள் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டதாக நீதிபதிகள் கருத்து. தமிழக லஞ்ச ஒழிப்புத் துறையில் நிலுவையில் உள்ள முதல் தகவல் அறிக்கை நகல்களை அமலாக்கத்துறையிடம் வழங்க உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. தமிழக போலீசாரின் விசாரணை ஆவணங்களை மத்திய அமலாக்கத்துறையிடம் வழங்க எந்த சட்டப்பிரிவும் அனுமதி வழங்கவில்லை என நீதிமன்றம் விளக்கம். தெலுங்கானாவில் 3 நாள் தேர்தல் பிரச்சாரத்தை இன்று தொடங்குகிறார் ராகுல் காந்தி. சிவபெருமான் திருவடியில் 6 தேர்தல் வாக்குறுதிகளை வைத்து வழிபட்ட பின் பேருந்தில் பயணித்து வாக்கு சேகரிப்பு. தெலங்கானா தேர்தலில் வாக்காளர்களுக்கு மது விநியோகிக்கப் போவதில்லை என சபதம் ஏற்க வருமாறு முதலமைச்சர் சந்திரசேகர ராவுக்கு அழைப்பு. சட்டப்பேரவை நோக்கி பேரணி செல்ல முயன்ற மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ரேவந்த் ரெட்டியை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்ற போலீசார். ஜம்மு காஷ்மீரில் முன்கூட்டியே பனிப்பொழிவு தொடங்கியது.
ஜம்முலே நெடுஞ்சாலையில் மூடி கிடக்கும் பணியை அகற்றும் பணி தீவிரம். RRR படத்திற்காக தேசிய விருதை பெற்றார் இயக்குனர் ராஜமௌலி. புஷ்பா படத்திற்காக நடிகர் அல்லு அர்ஜுனும், ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட் படத்திற்காக மாதவனும் விருதுகளை வென்றனர். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நெதர்லாந்து அணி வெற்றி. 38 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தியது.